வணக்கம்டா கைஸ். என்னடா இவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தோணுதுங்க. ரீசென்ட்டா சரி நம்ம யூடியூப பார்ப்போம். இத்தன நாள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கோமே. சரி எத்தன நாள் ஆச்சு? ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிருக்கும் போல அப்படின்னு யூடியூப் சேனல தொறந்து பார்த்தா, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருங்க. அப்பன்னா 12 இன் த மைண்ட் 6 இன் த ஹேண்டுன்னு போட்டா, போன மாசம் அதாவது போன வருஷம் நவம்பர் தான் கடைசி வீடியோ. எனக்கு புரியவே இல்ல. என்னடா ஆச்சு? என்னடா 2026க்கு இன்னும் ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் இன்னும் போடலையா? அப்படின்னு பயங்கர மைண்ட் ஃபக் ஆயிடுச்சுங்க. சரி அந்த ரிக்ரெட்டு, அந்த ரேண்டெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு, இப்போ மெயினா ஏன் வந்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஏன் போனேன்னு சொல்றேன் கைஸ். ஸோ பேசிக்கா நான் ரீசென்ட்டா பார்க்குறதில்ல. முன்னாடியே அதாவது நவம்பர் மாசமே யோசிச்சேன். என்னடா ஒரே மாரி கன்டென்ட் போட்டுட்ருக்கோம். எதுவுமே ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டெய்னிங் வேல ஒரு கன்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கைஸ். ஆனா அப்படியே போற போக்குல நீங்க என் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாவே ஒண்ணும் இருந்திருக்காது. என்னோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்பைடர்மேன் கேம் என் ஃப்ரெண்ட் லேப்டாப்ப புடுங்கி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல கைஸ். சரி நானும் எனக்கு சாக்கு சொல்றது வர வர பிடிக்காமயே போயிடுச்சு கைஸ். அதனாலேயே லேப்டாப்ப சாக்கு சொல்றத நிறுத்திட்டேன். அத நிறுத்துனதுக்கப்புறம் நான் வேலையும் பார்க்கல. சரி அப்படியே போயிடுச்சுங்க. 6 மாசம் போயிருச்சு. 6 மாசம். சரி அத அப்படியே நவுத்தி வச்சுட்டு, இப்ப ஏன் வந்தேன்னு சொல்றேன் கைஸ். ஸோ அதுவும் ரேண்ட் பண்ண தான் வந்திருக்கேன் நானு. என் கேலரியில ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு கைஸ். அதாவது மே மாசம் 2023 சுமார் 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு காம்படிஷனுக்கு வந்திருந்தோம். அண்ட் அந்த காம்படிஷன் பத்தி சொல்லணும்னா, அது என்ன காம்படிஷன் அண்ட் எதுக்கு வந்தோம்? அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி அண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விலாவாரியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கைஸ். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் பேக் டு மே 2023. அண்ணே அப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. சரி நானும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கேம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் கைஸ். நானே யோசிச்சு, நானே யூடியூப்பை பார்த்து படித்து அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னோடய கேமுக்கு ஒரு ஐடியா மாதிரி ஒன்று கிடச்சிது கைஸ். என்னென்னா இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர் இருக்கும்ல, அதை அப்படியே தமிழுக்கு அடாப்ட் பண்ணி, ஏன்னா காலேஜ் பண்ணுறோன்னா நார்மலாக கேமுன்னு பண்ணாலே எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீங்கள் கேம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்காகவே நாங்களே ஒரு ஒரு மாரல் வேல்யூவை கொண்டு வந்து தமிழ் கீழடி அப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி கீழடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பேஸ்டு ஒரு ஆர்கியாலஜிக்கல் கேம் பண்ணலாம். இது மூலமாக யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழ் அண்ட் தமிழ் கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். இந்த 3 இல்லை, இந்த ஒரு லைனுங்க. தமிழ் அண்ட் தமிழ் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுவோம். இதை சொல்லியே அந்த வருஷம் போயிடுச்சு கைஸ். எவனை பார்த்தாலும் தமிழ் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறோம். ஆனால் டு பி ஃப்ரேங்க், நான் சரியான கிரவுண்ட் ரிசர்ச்சே பண்ணலங்க. ஆக்சுவலாக எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னடா கேமுன்னு சுற்றிட்டு இருக்காமே அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் இந்த மாதிரி கீழடி பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அவர் துருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எதுக்கு, அது எதுக்கு, எது எதுக்குன்னு. அவர் கேட்டதில் எனக்கு அப்போ ட்ரிகராக இருந்தாலும், இப்போ யோசிக்கிறப்ப ஒரு பேசிக் கிரவுண்ட் லெவலில் நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா வந்திருக்கோமே அப்படின்னு. எனக்கு என்னென்னா இதை போய் காட்டணுன்னே எல்லாருமே வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னே நான் அந்த இதிலே இருந்தனால, சரி இவர் சொல்கிறது அப்போ வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் புரியுது கைஸ். என் சொந்தக்காரங்க கரெக்டாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே நவுத்தி வச்சுட்டு, சரி இப்போ என்கிட்ட ஒரு கேம் இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்படியே எஸ்ஐஹெச்னு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்னு வந்துச்சு. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்புறம் மல்டிபிள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தப்போ ஒரு ஃபார்ம் எங்கள் காலேஜ் குரூப்பில் போட்டாங்க. சரின்னு டிஎன் ஸ்கில்ஸ் 2023 அந்த மாதிரி ஒரு இது டாப் 15 டீமை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணி ப்ராஜெக்டை டெமோ வந்து இது சென்னையில் ஷோ பண்ணோம். டாப் 15 டீம் தமிழ்நாட்டில். சரி சும்மா பண்ணி வைப்போம் அப்படின்னு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ChatGPTலாம் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறோம் கேம் மூலமாக, எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட் அப்படி போட்டு இதெல்லாம் நீங்கள் காலேஜ் வந்திருந்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் கொஞ்சம் ஒட்டு கேட்டிருந்தீங்கன்னா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட். சரின்னு அந்த ஃபார்மும் ஃபில் பண்ணியாச்சு. நாங்கள் அப்புறம் எக்ஸாம் எழுத போயிட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு கால் வந்துச்சு. என்னடா என் ஃபோனுக்கெல்லாம் கால் வருது. மேக்ஸிமம் நான் காலேஜ் படித்தப்போ எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவாங்க. அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. சரி யார்ரா இந்த நம்பரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க. இந்த மாதிரி நாங்கள் இதில் டிஎன் டிஎன் ஸ்கில்ஸ்லேருந்து பேசுகிறோம். இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. செலக்ட் ஆகிடுச்சா? ப்ராஜெக்டா? ராங் நம்பருங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன்.
பார்த்தா கரெக்ட் நம்பரு. நான் தான். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன்ல அப்படின்னு. அப்புறம் உடனே உங்களோட ஃபேக்கல்ட்டிலலாம் பேசிருங்க. இந்த மாரி நீங்க வரணும். நீங்க தனியா வந்தாலும் ஓகே. எந்த இதுவும் கிடையாது. ஆனா 2 பேர் மேக்ஸிமம் அலோடு அப்படின்னாங்க. நாங்க 5 பேர் குரூப்பு. சரி என்னடா 5 பேரையும் போ விட மாட்டேங்கிறாய்ங்க 2 பேருன்னோனே, சரி நான் வந்து டெமோ காட்டிக்கிறேன். என் தலைவன் வந்து பேச்சு போடுவான். சும்மா கன்னா பின்னான்னு பேச்சு போடுவான். சரின்னு அவனையும் கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு எனக்கு அப்போ ஒண்ணுமே தெரியாது. சும்மா சென்னை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப கோயம்புத்தூர்ல இருந்தேன். சென்னை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எப்படி போறது? என்ன பண்றது? ஒண்ணும் தெரில. சரின்னு பார்க்கும்போது காலையில 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னாய்ங்க. அதுதான் ரூ. 250. அதுதான் சீப்பஸ்ட்டு. சரி அத புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சென்னையில எங்க அப்பா இருந்தாங்க. அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, நாங்களும் இந்த ட்ரெயின பிடிக்கிறதுக்காக சென்னை கோயம்புத்தூருக்கு போறோம் கைஸ். கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜங்ஷனுக்கு போறப்ப ட்ரெயின் ஏறுறதுக்கு ஏறுறோம். ஏறுனா சீட்லாம் இல்ல. மேல அந்த இதுல உட்காந்துட்டு வரோம். அப்படியே வந்துட்டுருக்கும்போது, அப்புறம் தான் பார்த்தேன் ப்ராஜெக்ட் வந்து அப்பயும் என் ஃப்ரெண்டு லேப்டாப்ல பண்ணியிருந்தேன் கைஸ். அந்த ஃப்ரெண்டு லேப்டாப் வந்து தர முடியாதுன்னு சொன்னோனே, இன்னொரு ஃப்ரெண்டு லேப்டாப்ப வாங்கி, அவன் ஃப்ரெண்ட்ல அந்த லேப்டாப்ல ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி அந்த கேம பண்ணேன். அந்த ஒரு கீழடி பேஸ்டு கேமு. அதாவது ட்ரெயின்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அண்ணன். அன்னைக்கு நைட்டே நாள் நைட்டே கொஞ்சம் ஸ்க்ராட்ச்லாம் பண்ணி மாடல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி ட்ரெயின்ல அசெம்பிள் பண்ணிக்கலான்னு. சரின்னு ட்ரெயின்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் கைஸ் அண்ணன். எப்புட்ன்னா அவங்க இதில காமிக்கணும். டாப் 15 டீம்ல செலக்ட் ஆயிருக்கோம். டெமோ இல்ல. ஆனா இது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ட்ரெயின்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து, "என்னடா இங்கே உட்காந்து பேட்ச் ஒர்க் பண்ற?" அப்படின்னு கேட்குறான். சரின்னு அங்க போனா, அங்க ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. இடம் மறந்துட்டேன். அங்க வந்து இந்த மாரி ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் தான் நெனைக்கிறேன். அங்க வந்து ஒரு ஹால்ல ரேம்ப் குடுத்துட்டாங்க. என்னன்னா ஸ்டால் குடுத்துட்டாங்க. இந்த ஸ்டால் தான் உங்களுக்கு, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு இது. நீங்க ஷோ பண்ணலாம். சரி என்ன ஏது யார்ட்ட ஷோ பண்ண போறோம்? அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின்ட்டன்ட்டாய்ங்க. என்னடா சொல்றீங்க? உதயநிதி ஸ்டாலின்ட்ட காமிக்கணுமா? அப்படின்னு எனக்கா கையும் ஓடல, காலும் ஓடல. இங்க பாரு பங்கு எல்லாமே நல்லா தெளிவா இது பண்ணிக்க. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் நிப்பாய்ங்க. அதில என்ன பேச முடியுமோ பேசு. நான் சைட்ல விளையாண்டு காமிச்சர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போடுறோம். அப்போ பார்த்தா லேப்டாப் ஆஃப் ஆகுது. இதெல்லாம் கேம்லாம் ஸ்லோவாகுது. உட்காந்து இங்கிட்டு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம அப்பப்போ போயிட்டுருந்தோம். ஆனா பக்கத்துல இன்னொரு ஸ்டால் இருந்தாய்ங்க. அவங்கள்ட்டயும் ஃப்ரெண்டு புடிச்சுட்டு நல்லா பேசிட்டு, ஃபோட்டோ எடுத்து தரீங்களா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, நீங்க உதயநிதி ஸ்டாலர் இப்ப எங்கள வீடியோ எடுங்க. உங்கள்ட்ட பேசுறப்ப நாங்க வீடியோ எடுக்குறோம் அப்படின்னு அக்ரீமெண்ட்லாம் போட்டு, அப்படி இப்படின்னு போயிடுச்சு கைஸ். அண்ட் ஹைலைட் என்னன்னா ஸ்டேவும் குடுத்துட்டாங்க. ஸ்டே குடுத்து, நைட்டு சாப்பாடு குடுத்து, எல்லாமே பண்ட்டாய்ங்க தலைவனே. அங்கேயே தங்கி ஏசி ரூமா மஜாவா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். நல்லா இது பண்ணிட்டு காலங்காத்தால இது உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு. பாவம் மனுஷனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. கடைசி போச்சுட்டு தொடச்சிட்டே நின்னுட்டு இருந்தாரு. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாரு. டக்கு டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமா போக ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டால விட்டுட்டு. எங்கள்ட்ட வரப்பலாம் சரி இது அவ்வளவா நிக்க மாட்டாரு. நம்ம சல்லு சல்லுன்னு விளாண்டுருவோம்னு சொல்லிட்டு கேம் வந்து 2xல வச்சுட்டேன் ஸ்பீட. ஸோ சல்லு சல்லுன்னு இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இது பண்ணுறது, அது பண்ணுறது எப்படி இப்படின்னு. சரி இவ்வளோ சொல்ற நீ கேம் பிரிம்சஸ் சொன்னேன்னா, அதாங்க எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட். என்னடா நார்மலா ஒரு கீழடி ஸ்பேஸ் இருக்கு. அதில ஆர்க்கியாலஜி பண்ணி இந்த மாரி ஸ்கல்ப்சர்ஸு இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எடுத்தா இந்த ஸ்கல்ப்சருக்கு என்ன மீனிங்கு? இது எத்தனை வருஷம் பழமையானது? இதெல்லாம் ரிசர்ச் பண்ற மாரி. அண்ட் இதில ஒரு மாரல் ஸ்டோரியெல்லாம் வச்சு, தொலைஞ்சு போன கிராண்ட்ஃபாவ தேடுற மாரியெல்லாம் வச்சு, அப்படி இப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் என் தலைவன் வந்து எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்ப இந்த வீடியோலயே நான் எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட் எத்தன தாட்டி சொல்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க என் காலேஜ்ல எத்தன தாட்டி நான் சொல்லியிருப்பேன்னு. சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் காட்டுனோனே, "ஏய் பார்றா!" அப்படி இப்படின்னு கத்துறாய்ங்க. அப்புறம் அப்படியே முடிஞ்சு வந்தேன் கைஸ். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஐ ரியலி ஹேட் ஃபன் கைஸ். ஐ ரியலி ஹேட் ஃபன். பண்ண 3 வருஷம் கழிச்சு காலையில எந்திரிக்கிறேன். 9 to 5 ஜாப்க்கு போறேன். திருப்பி வந்து வீட்லயே உட்காந்து 9 to 5 ஜாப் தான் அதுக்கு பேட்ச் ஒர்க் பண்றேன். சீரிஸ் பார்க்குறேன், தூங்குறேன். 3 இயர்ஸ்ங்க. இட் ஜஸ்ட் பாஸ்ட் அவே. இதுக்கு நடுவுல எத்தனை கேம் பண்ணேன்னா, மேக்ஸிமம் ஒரு கேம் பண்ணியிருப்பேன். மத்ததெல்லாம் 10%, 15% மேக்ஸிமம் அவ்வளோதான். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன் கைஸ். ஸோ அஃப்கோர்ஸ் கைஸ் இந்த 3 வருஷத்துல ஐ பீன் க்ரோன் ஆஸ் அ பர்சன். இப்போ ஒரு கேம் பண்ணணும்னா நல்ல ஒரு மைண்ட் இருக்குது. என்ன பண்ணணும்னு அப்ரோச் எல்லாம் இருக்குது. ஆனால் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நானே சொல்லுவேன். ஆனால் நான் சீரிஸ் பார்க்குறது கட் பண்ணாலே நான் கேம் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது கைஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா
இஸ் கேமிங் இஸ் ரியல் திங்கானு எனக்கு நடுவில் கொஷின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ நான் ஜாவா டெவலப்பராக இருக்கேன் கைஸ். ஸோ ஜாவாவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இதுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கேம் போகணும். ஆக்சுவலாக கேமில் பெரிய ஆளாகிறதுக்கு கேம் லேப்டாப் வாங்குறதுக்காக தான் ஜாவா டெவலப்பர் ஆனேன். இப்போது ஜாவா டெவலப்பராகவே மாறிட்டு எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் அப்பப்போ 3 மணிக்கு தாட்ஸில் ஓடும். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற போய் 3 மணி தான். ஸோ எனக்குள்ளே இருந்த தாட்ஸு ஸோ அதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் கைஸ். ஸோ 3 மணி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். அண்ட் அப்பப்போ எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை சும்மா ரேண்ட் பண்ணுறதுக்காக வீடியோ போடலான்னு தோணுது கைஸ். இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் அண்ட் இந்த ஒரு ஜேர்னியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திப்போம். போய் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறது, என்ஜாய் த ஃபயர் அன்டில் இட் பர்ன்ஸ்.